வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாமனிதர் கிருட்டிணன் சிவனேந்தன் அவர்களின் 18ஆம் ஆண்டு நினைவு தினம் யாழில். பயங்கரவாத தடை சட்டத்தினையும் நீக்க வேண்டும். மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவு. ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து. இரண்டாவது ஈரானிய கப்பல் இலங்கைக்கு நகர காரணம். வெளியாகும் தகவல்கள். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்தொழிலாளர்கள் உறவினர்கள் விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் 2000 ரூபாயில் குறைவடைந்த தங்க விலை. மட்டக்களப்பில் கனரக வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம். சாரதி உதவியாளர் போதை பொருளுடன் கைது. அம்பாறையில் கடலில் மூழ்கிய படகு. யாழில் வைத்திய தம்பதியொன்றின் பெரும் மோசடி. ஏமாற்றப்பட்டோர் வெளிநாடொன்றில் சிக்கித் தவிப்பு. மட்டக்களப்பில் சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டது 10 வருட கடூழிய சிறை. கோர விபத்தில் பலியான 2 சிறுவர்கள். இடியுடன் கூடிய பலத்த மழை. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிராக கிளம்பியது உக்ரைன். அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றார் ஜெலன்ஸ்கி. பற்றி எரியும் ஈரானிய ட்ரோன் கப்பல். அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. வரலாற்றில் முதன்முறை சுட்டு வீழ்த்தப்பட்ட F-35 விமானம். அடுத்த அதிரடி தாக்குதலுக்கு ஆபத்தான சாதனங்களுடன் தயாரான ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். மாமனிதர் கிருட்டிணன் சிவனேசனின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக யாழில் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நினைவேந்தல் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் உணர்வுபூர்வமாக நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான மாமனிதர் சிவனேசன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு இதே நாளில் மாங்குளம் குன்றிக்குளம் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா ஆள ஊடுருவும் படையணியினரின் கிளைமோர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாநகர சபையில் அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினையும் பயங்கரவாத தடை சட்டத்தினையும் நீக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம்பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்டு முதல்வரின் தலைமையுரையுடன் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானது. இதன்போது சபையின் குழுக்களினால் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநகர சபை அமர்வில் இன்றைய அரசாங்கத்தினால் பல வீதிகள் காப்பட் வீதிகளாக புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர சபை வீதியை வீதி அபிவிருத்தி திணைக்களம், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகார சபை ஊடக புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அனுமதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மாநகர முதல்வரினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரஜாசக்தி என்ற அமைப்பினை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் தேடும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக மாநகர சபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன்போது குறுக்கிட்டு தேசிய மக்கள் சக்தி மாநகர சபை உறுப்பினர்கள் வறுமையினை ஒழிக்கும் வகையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அனைவரையும் ஒருங்கிணைத்தே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டு பிரஜாசக்தி திட்டம் அமுல்படுத்தப்படுவதுடன் தமது அரசியல் நடவடிக்கைகளுக்காகவே இந்த அமைப்பு முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் நலன் சார்ந்த அமைப்பு என்றால் அனைவரும் ஒன்றிணைந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்வேறு வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இந்த திட்டம் மக்களின் வறுமையினை ஒழிக்கும் வகையிலேயே அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த நோக்கமும் இல்லை எனவும் இதற்கு அனைவரது செயற்பாடுகளும் உள்வாங்கப்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் பல்வேறு கருத்துக்கள் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளன. இன்றைய அமர்வில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்படவுள்ள அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநகர சபையின் உறுப்பினர் ஜெயக்குமாரினால் இது தொடர்பான தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டிய அவசியம் தொடர்பில் உரையாற்றப்பட்ட நிலையில் இது தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பாதிக்கும் வகையிலான சட்டங்கள் கொண்டுவருவதை அனுமதிக்க முடியாது என உறுப்பினர்கள் இதன்போது உரையாற்றிய நிலையில்
தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இவ்வாறான விடயங்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி முடிவுக்கு கொண்டுவர முடியும் என தெரிவித்த நிலையில் இதன்போது பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்ற நிலையில் சட்டத்திற்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளவிய கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஆசியாவிற்கான வர்த்தகம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. கப்பல்களுக்கான காப்பீடு அதிகரித்து பாதை மாற்றங்கள் அதிக தாமதங்களை ஏற்படுத்துவதால் அதிகரித்து வரும் கப்பல் செலவுகளின் சுமையை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையும் ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போர் அபாயம் காரணமாக காட், ஸ்கோல்ட், நோர்த் ஸ்டாண்டார்ட் போன்ற காப்புறுதி நிறுவனங்கள் நேற்று முதல் போர் அபாய காப்புறுதி அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் கப்பல் மதிப்பில் 0.2% இருந்த காப்புறுதி கட்டணம் தற்போது 1% உயர்ந்துள்ளது. உதாரணமாக $100 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கப்பலுக்கு ஒரு பயணத்திற்கான காப்புறுதி கட்டணம் $2 லட்சம் இருந்து $1 மில்லியன் அதிகரித்துள்ளது. காப்புறுதி நிறுவனங்கள் விலகிக் கொள்வதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் கப்பல் மாற்று பாதைகளில் பயணிக்கின்றன. இதனால் பொருட்கள் வந்து சேருவதில் அதிக தாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடல்சார் காப்புறுதி இல்லாமல் வணிக கப்பல்கள் பயணிக்க முடியாது என்பதால் இந்த நிலைமை உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய விடயமாக கப்பல் துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படும் 2வது ஈரானிய கப்பல் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தகவல்களின்படி IRIS புஷர் என்று அழைக்கப்படும் இந்த கப்பல் ஒரு டேங்கர் வகை ராணுவ விநியோக கப்பலாக கருதப்படுகின்றது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று மூழ்கியதாக கூறப்படும் IRIS டெனா கப்பலுக்கு பொருட்களை வழங்குவதற்காக இந்த IRIS புஷர் கப்பல் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கப்பலில் கணிசமான எண்ணிக்கையிலான கேடட் அதிகாரிகள் இருப்பதாகவும் தற்போது AIS அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த கப்பல் இதற்கு முன்பு பல முறை இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் எனினும் தற்போதைய இந்த வருகை எந்த முன்கூட்டிய திட்டமிடலும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு ஊரணி பகுதியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை கடற்தொழிலுக்காக படகொன்றில் 2 கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். காணாமல் போன இருவரையும் உறவினர்கள் தேடி வந்த நிலையில் காணாமல் போன இருவரும் பயணித்த படகு கடலில் பழுதடைந்த நிலையில் இருவரும் கடலில் தத்தளித்த வேளை அவர்களை மீட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் அவர்களுக்கு உணவளித்து அவர்களை படகுடன் இலங்கை கடற்பரப்புக்கு அழைத்து வந்து விட்டுச் சென்றுள்ளனர். இந்நிலையில் மீண்டும் அவர்களின் படகு நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு இந்திய கரையில் கரையொதுங்கிய நிலையில் இந்திய கடலோர போலீஸ் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் இருவரையும் பாதுகாப்பாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களின் தொழில் உபகரணங்களை அவர்களிடம் வழங்குவதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அவர்களை தேடுவதற்கு உதவி புரிந்த கடற்தொழில் அமைச்சர் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மேன்படி நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளும் நன்றியை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை காரணமாக உலக சந்தையிலும் இலங்கையிலும் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் இலங்கையின் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்க விலை 2000 ரூபாயால் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் இலங்கையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 40,06,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,75,500 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 50,750 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,938 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக ஆற்று மணல் எடுத்து சென்ற கனரக வாகனத்தை துரத்தி சென்ற துப்பாக்கிச்சூடு நடாத்தி மட்டக்களப்பு நகர் பகுதியில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். 6,600 மில்லிகிராம் ஹெரோயினுடன் சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட இருவரை நேற்று புதன்கிழமை கைது செய்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர்.
கரடியனாறு கித்தூல் பகுதியிலிருந்து செங்கலடி பகுதியை நோக்கி சம்பவ தினமான நேற்றைய தினம் இரவு 10:30 மணிக்கு மண் ஏற்றிக் கொண்டு பிரயாணித்து கனரக வாகனம் ஒன்றை கரடியனாறு கருத்துப்பாலம் பகுதியில் வீதியில் வைத்து நிறுத்துமாறு போலீசார் பணித்தனர். இதன்போது அதனை மீறி கனரக வாகனம் செங்கலடி பகுதியை நோக்கி சென்றதையடுத்து அவர்களை பின்தொடர்ந்து போலீசார் துரத்தி சென்ற நிலையில் அந்த வாகனம் அங்கிருந்து வாழைச்சேனை நோக்கி தப்பி ஓடியதை அடுத்து வாகனம் வாழைச்சேனையில் திருப்பி அங்கிருந்து மட்டக்களப்பு நகரை நோக்கி பிரயாணித்தது. இதனையடுத்து போலீசார் குறித்த வாகனம் தொடர்பாக ஈராவூர் போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் அங்கு வீதி சோதனை தடையை அமைத்து அதனை நிறுத்துமாறு பணித்த போது அந்த தடையை மீறி கனரக வாகனம் மட்டுநகர் நோக்கி தப்பி ஓடியது. அந்த வாகனத்தை நிறுத்துவதற்காக ஈராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த வாகனத்தை நோக்கி கைத்துப்பாக்கியால் 2 துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார். இதனையும் மீறி குறித்த வாகனம் மட்டு நகரை நோக்கி தப்பி ஓடிய நிலையில் மட்டு தலைமையக போலீசார் நகரின் திருகோணமலை வீதி வைசந்தி பகுதியில் வீதி சோதனை அமைத்து குறித்த கனரக வாகனத்தை நிறுத்தி மடக்கி பிடித்து சாரதியையும் உதவியாளரையும் கைது செய்தனர். இதன்போது கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய கரடியனாறு கித்தூல் பகுதியைச் சேர்ந்த சாரதியிடமிருந்து 3180 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் 25 வயதுடைய ஹேராவூர் மீராக்கேணியைச் சேர்ந்த உதவியாளரிடமிருந்து 3420 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் மீட்டு ஏராவூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குறித்த சாரதி கரடியனாறு பகுதியில் 8 மாடுகளை திருடிய மற்றும் வீடு உடைத்து திருடிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர் எனவும் தலைமறைவாகி வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இயந்திரம் உட்பட வலைகளுடன் கடலில் நங்கூரத்தில் இணைக்கப்பட்டு தரைத்திருந்த பாரிய ஆழ்கடல் மீன்பிடி இயந்திர படகு ஒன்று கடலில் மூழ்கியுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்திய சாய்ந்தமருது பிரதேச கடல் பகுதியில் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த படகினை மீட்டு கடற்கரை பகுதிக்கு இழுத்துக் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த படகானது கடற்கரையில் நங்கூரமிட்ட நிலையில் நிறுத்தப்பட்ட போதிலும் படகு இயந்திரம் உட்பட வலைகளுடன் கடலில் விழுந்து மூழ்கியுள்ளதாக அந்த பகுதி கடற்தொழிலாளர்கள் குறிப்பிட்டனர். இவ்வாறு மூழ்கிய படகு சுமார் 1 கோடிக்கு மேல் பெறுமதியானது என கனரக வாகனத்தின் உதவியுடன் கரையை நோக்கி இழுப்பதற்கான முயற்சிகளை கடற்தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் மூழ்கியுள்ள குறித்த படகினை மீட்பதற்கான மற்றொரு முயற்சியாக இலங்கை கடற்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. குறித்த பகுதியில் கடுமையான கடலரிப்பு இடம்பெற்று வருவதுடன் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இறங்குத்துறை இன்றி பாரிய சிரமங்களை கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். இவ்வாறாக தொடர்ச்சியாக கடல் அரிப்பினால் கடற்கரை பிரதேசம் காவு கொள்ளப்பட்டு போகுமேயானால் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தில் கடற்கரை ஒன்று முழுமையாக இல்லாமல் போகலாம் என்ற அச்சம் பிரதேச மக்களிடையே அதிகரித்துள்ளது. யாழில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பெண் ஒருவரிடம் சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வைத்திய தம்பதியொன்று ஏமாற்றியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தங்கை காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த வைத்திய தம்பதி தனது அக்காவை வெளிநாடு அனுப்புவதாக கூறி 2 வருடங்களாக கம்போடியா நாட்டில் தடுத்து வைத்துள்ளதாக அவர் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். அத்தோடு தனது அக்காவை போன்று மேலும் பலர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் உரிய முறையில் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தினால் பலர் அடிமைகளாக அங்கு வேலை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வைத்திய தம்பதி நீர்கொழும்பில் வசிக்கும் இன்னும் ஒரு தரப்பினர் ஊடாக ஆட்களை திரட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக மோசடி வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரான வைத்திய தம்பதியினரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தங்கை கோரிக்கை முன்வைத்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்த 55 வயதுடைய ஒருவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரீஜே பிரபாகரன் கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பளித்தார். குறித்த பிரதேசத்தை சேர்ந்த சிறுமியை கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் மாமா முறையான நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளார். இந்த வழக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் வழக்கு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் ஆவணங்கள் மற்றும் சாட்சிகள் மூலம் குற்றவாளியாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் தண்டப்பணமாக செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டு தீர்ப்பளித்தார். புத்தளம் மதுரக்குழிய போலீஸ் பிரிவின் கிளிமடிச்சேனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர்.
கிளிமடுச்சேனை பகுதியைச் சேர்ந்த 8 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மருதங்குழியிலிருந்து ரணபெரு வசந்த மாவத்தி வழியாக குரங்கன்வெட்டியை நோக்கி பயணித்த லோரி எதிர் திசையிலிருந்து வந்து 2 சிறுவர்கள் பயணித்த சைக்கிளில் மோதியது. இதன்போது 2 சிறுவர்கள் பலத்த காயமடைந்து புத்தளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மதுரங்குழிய போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தென் மாகாணத்தின் சில இடங்களிலும் களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் ஏனைய பிராந்தியங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும். அதேவேளை மத்திய சப்ரகமுவ, வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இதனால் அதிகாலை வேளைகளில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும் என்பதுடன் கடல் பிராந்தியங்களில் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானிய ஷகட் ட்ரோன்களை எதிர்க்க அமெரிக்கா உக்ரைனிடம் உதவி கோரியுள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா தொடங்கிய போருக்கு பிறகு இந்த ஷகட் தாக்குதல் ட்ரோன்களை எதிர்கொள்வதில் உக்ரைன் பெரிய அனுபவம் பெற்றுள்ளது. இதனால் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி உதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். எக்ஸில் வெளியிட்ட பதிவில் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உக்ரைனிய நிபுணர்கள் மற்றும் தேவையான வசதிகளை வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனில் பாதுகாப்பையும் மக்களின் உயிரையும் காக்க உதவும் கூட்டாளிகளுக்கு உக்ரைன் உதவுகின்றது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் சில ஏற்கனவே ஷகட் ஒரு திசை தாக்குதல் ட்ரோன்களை எதிர்க்க உக்ரைனிடம் உதவி கேட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி நேற்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உக்ரைனின் இந்த உதவியை அமெரிக்க ஜனாதிபதி வரவேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் கடந்த 72 மணி நேரத்தில் ஈரானில் கிட்டத்தட்ட 200 இலக்குகளை அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் தாக்கியுள்ளன. இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் 2ஆம் உலகப் போரின் விமானம் தாங்கி கப்பலின் அளவுள்ள ஈரானிய ட்ரோன் தாங்கி கப்பலை நாங்கள் தாங்கியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இதில் தீப்பிடித்து எரியும் ஈரானிய ட்ரோன் கப்பல் அடங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதன்முறையாக ஈரான் ஆளில்லா தற்கொலை விமானங்களில் வேகத்திறன் கொண்டதாகவும் ரேடார் சாதனைகளை மறைத்திருக்கும் திறன் கொண்ட மிகவும் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஹர்ஜித் 110 விமானத்தின் பயன்பாட்டை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விமானத்தின் பயன்பாடு மிக பெரும் ஆபத்தாக மாறப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானில் F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அது இஸ்ரேலுக்கு சொந்தமான அதிசிறப்பு விமானம் என்று கூறப்பட்டுள்ளது. F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது முதன்முறை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.